Hi and hello everyone, welcome back to a video Share Smart Cults. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு cleaning and some recipes தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல ஒரு கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததுல இந்த ஃபிஷ் டேங்கும் ஒன்று. லாஸ்ட்டாக ரம்லான் டைமில் தான் இந்த ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணியிருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் 2 weeks ஒன்ஸ் வந்து ஃபில்டர் மட்டும் க்ளீன் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி இன்னைக்கு தான் டைம் கிடச்சிருக்கு அண்ட் வீடியோக்காகவும் இந்த க்ளீனிங்கை வந்து நான் தள்ளி போட்டிருந்தேன். ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மெத்தட் வச்சுருப்பாங்க. மேனுவல் க்ளீனிங் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போலாம் ஆட்டோ கிளீனிங்கும் வந்தாச்சு. பட் நாம் வந்து யூஜியில் இருக்கிறதுனால தேவையில்லாமல் மணி ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவல் ஃபிஷ் டேங்க் தான் வச்சுருக்கோம். என்னோட ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா 52 கேலன் ஃபிஷ் டேங்க், கிட்டத்தட்ட 196 லிட்டர் வரும். இதுக்கு நாங்கள் வந்து 2 ஃபில்டர் வச்சுருக்கோம். ஃபிஷ் வளர்த்துறதுல நான் வந்து ப்ரோலாம் இல்லை, நார்மலாக எல்லாருக்கும் தெரியற பேசிக்கான விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரியும். பயங்கர வேர்ஸான கண்டிஷனில் தான் நம்ம ஃபிஷ் டேங்க் இப்போ இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த ஃபிஷ் டேங்க் வந்து எப்போவுமே நான் தான் க்ளீன் பண்ணுவேன். இதில் அனிமஜா கண்டிப்பாக வரவே மாட்டாங்க. பிகாஸ் நான் தான் வந்து ஆசைப்பட்டு இந்த ஃபிஷ் டேங்க்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ வாங்கும்போதே டீல் போட்டு தான் வாங்கி தந்தாங்க. வாங்கி தந்தேன்னா க்ளீனிங் மெயின்டைனிங் ஃபுட் எல்லாமே நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா க்ளீனிங்குமே வந்து நம்ம தான் பண்ணுறது. இப்போது இந்த கிளவுத் எதுக்காக செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுறதுக்காக. ஃபிஷ் டேங்க் ஃபுல்லாகவே வந்து அழுக்காக இருக்கனால அகெயின் நமக்கு இந்த வாட்டரை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த வாட்டரை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் இருக்கிற பிளான்ஸ், பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம் அண்ட் ஃபில்டரும் ரிமூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த பெரிய ஃபிஷ் டேங்க் நாங்கள் வாங்கலை. ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி பாட் தான் வச்சுருந்தோம். அதில் ஒரு 2 சில்வர் ஃபிஷ் மட்டும் வாங்கி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் வீக்ஸ் கழிஞ்சு ஒரு 3 கோல்டு ஃபிஷ் வந்தது. ஸோ குட்டி பாட்டில் வந்து பயங்கர க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 to 15 கேலன் ஃபிஷ் டேங்க் வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபிஷ்லாம் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ஃபிஷ் டேங்க் வந்து அதுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இருந்தது. ஸோ அதை விடையும் கொஞ்சம் பெரிய ஃபிஷ் டேங்க் வாங்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கும் போது தான் இந்த ஃபிஷ் டேங்க் வந்து சேலுக்கு வந்தது. ஸோ அதை நாங்கள் அப்படியே வாங்கிட்டோம். அண்ட் இது கூட சக்க ஃபிஷ்ஷும் வந்து ஆட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் எங்களுக்கு வந்து அது கிடைக்கல. இப்போது எல்லா ஃபிஷ்ஷஸையும் வந்து நம்ம ஃபிஷ் டேங்க்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக பெரிய ஃபிஷ்ஷஸில் வந்து 2 ஃபிஷ் உண்டு. பட் இப்போதைக்கு 1 தான் இருக்குது. இதே போல் ஒன்ஸ் வந்து முன்னாடி நான் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கெட்டில் எல்லா ஃபிஷ்ஷஸையும் போட்டு வச்சுருந்தேன். அப்போது ஆக்சிஜனுக்காக மேலே வந்து கிடந்தது. அது வந்து ஜெய்னாமா அது பசிக்கிறதுக்காக தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஃபுட்ஸ் போட்டு ஃபீட் பண்ணிட்டான். அதில் 2 ஃபிஷ் வந்து செத்து போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஃபிஷ் அண்ட் குட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக தான் போட போகிறேன்.
இன்னொரு பக்கெட்டில் வந்து குட்டி ஃபிஷ்ஷஸ்க்கான வாட்டர் வந்து ஃபில் பண்ணிடலாம். பழைய வாட்டர் இருக்கும்போதே ஒன்ஸ் வந்து ஃபிஷ் டேங்கை நம்ம பிளெயின் ஸ்காட்சில் க்ளீன் பண்ணிடலாம். ஃபிஷ் டேங்க் க்ளீனுக்காகவே எல்லாம் வந்து செப்பரேட்டாக வச்சுருக்கேன். இப்போ எல்லா வாட்டரும் ரிமூவ் பண்ணிவிட்டு 1/4 கொஞ்சமாக வாட்டரில் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த வாட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஸ்டோன்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்டோன்ஸை நம்ம ஃப்ரெஷ் வாட்டரில் அகெயின் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸையும் ஃபிஷ் டேங்க்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டோன்ஸை வந்து 3 times வந்து பிளெயின் வாட்டரில் நான் வாஷ் பண்ண போகிறேன். அண்ட் ஃபிஷ் டேங்கையும் சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கான லஞ்ச் ரெசிபீஸை பார்த்துட்டு வந்துடுவோம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த லஞ்ச் ரெசிபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் ஃபிஷ் டேங்க் க்ளீனிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். பட் வீடியோக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். பிகாஸ் ஃபிஷ் டேங்க் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வேறு எந்த ஒர்க்குமே ஓடாது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு லஞ்ச் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ரெசிபி தான். சாட்டர்டே நாளில் மச்சானுக்கு வந்து ஹாஃப் டே தான் ஒர்க். ஸோ ஃபிஷ் கறி அண்ட் ஃபிஷ் ரோஸ்ட் மட்டும் அவங்க ஃபிஷ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ரைஸ் அண்ட் சைட் டிஷ் பண்ணி முடிச்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சவுத் இந்தியன் ஸ்டைலில் நம்ம ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் அண்ட் ரெட் பீன்ஸ் காம்போவில் தான் சைட் டிஷ் ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஊரில் இதை துவரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் ரெம்பையில் வச்சுருக்கோம் நான்வெஜ் ரெசிபீஸ்க்காக. இதில் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோயிஷ் கலர் ஆகிடும். நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணலைன்னா எல்லோயிஷ் கலரில் ஆகிடும். பட் ஒரு ரெசிபிக்கு மொத்த லீஃபையும் போட முடியாதுல்ல. ஸோ அதனால் வந்து சில லீஃபெல்லாம் வந்து எல்லோ கலரில் ஆயிருக்கும். அந்த லீஃபை மட்டும் வீக்லி ஒன்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடுவோம். ஸோ இந்த துவரனுக்கு தேவையான வெஜ்ஜீஸாக ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் அண்ட் ரெட் பீன்ஸ் தான் எடுத்திருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரெட் பீன்ஸை. தேவைன்னா ஆனியனும் போடலாம். பட் நான் வந்து ரெட் பீன்ஸ் எடுத்துருக்கதால ஆனியன் போடலை.
எல்லா பீன்ஸுமே வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் வந்து ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லது. ஃபேஸில் வந்து ஒயிட் ஸ்பாட்லாம் வந்துன்னா, நம்ம தேமல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்துன்னா இந்த ஃப்ரெஞ்ச் பீன்ஸை வந்து அதிகமாக எடுத்துக்கணும். அண்ட் இந்த ஃப்ரெஞ்ச் பீன்ஸை பாயில் பண்ணி வாட்டரை குடிக்கலாம். மேக்ஸிமம் குட்டீஸ்க்கு இந்த ஒயிட் ஸ்பாட் வரும். ஸோ அவங்களுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் பீன்ஸை வந்து பாயில் பண்ணி அந்த வாட்டரை கொடுத்து வந்தோம்னா 2-3 வீக்ஸில் வந்து சரியாயிடும். ஸோ இது ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ தட் உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது ஒரு குக்கரில் தாளிக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், மஸ்டர்ட் சீட், கரி லீவ்ஸ் போட்டுடலாம். இப்போது சாப் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் ஆட் பண்ணிடலாம். சால்ட் போட்டு 1 கப்புக்கு வாட்டர் ஆட் பண்ணி குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி 2 விசிலுக்கு போட்டிருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே ஜஸ்ட் வந்து சாட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் எங்களுக்கும் குட்டீஸ்க்கும் வந்து கொஞ்சம் குக்காக இருக்கணும், அதுக்காக தான் நான் வந்து விசிலுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2 சாப்டு க்ரீன் சில்லிஸும் ஆட் பண்ணலாம். பட் நான் போடலை, மச்சானுக்காகவும் கிட்ஸுக்காகவும் நான் வந்து ஆட் பண்ணலை. இப்போது இதுக்கான மிக்சர் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக கோகோனட், 4 கார்லிக் எவ்வளோ தூரம் ஃபுட்டில் ஆட் பண்ணுறோமோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ரொம்பவே நல்லது. 1/4 டீஸ்பூன் சில்லி தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கியூமின் சீட் போட்டு வாட்டர் ஆட் பண்ணாமல் பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போது பீன்ஸ் ரெடி ஆனதும் பிளெண்ட் பண்ண மிக்சரை வந்து ஆட் பண்ணி கொஞ்சமாக ஜாரில் வந்து வாட்டர் ஷஃபிள் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். சால்ட் பார்த்துட்டு வாட்டர் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆனதும் பர்னரை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் பீன்ஸ் சவரம் ரெடி ஆயாச்சு. சில பேர் பிளெண்ட் பண்ணும்போது சில்லி தூள் சேர்க்க மாட்டாங்க, சில பேர் சேர்ப்பாங்க. என்னோட மாமி அண்ட் உமா வந்து இந்த மாதிரி தான் மிக்சர் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலி ஃபிஷ்ஷும் வந்தாச்சு. இதுதான் உகாண்டாவில் உள்ள நைல் பச்சி மீன். ஆக்சுவலாக நமக்கு வேணும்னா ஃபுல்லாகவே ஸ்கின்னோடி கட் பண்ணி தருவாங்க. பட் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் வாங்குவோம். இது ஆக்சுவலாக லேக் ஃபிஷ், ஏரி மீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து சீ இல்லாத காரணத்தால் சீ ஃபிஷ் வந்து இம்போர்ட்டில் வந்தால் தான் உண்டு. பட் ஆல்வேஸ் நைல் பர்ச், டிலாபியா ஃபிஷ்ஷும் வந்து எப்போவுமே இங்கே இருக்கும். ஸோ இந்த நைல் பர்ச் ஃபிஷ்ஷை வந்து 1 கிலோ பார்த்தீங்கன்னா உகாண்டன் ஷில்லிங்ஸ்க்கு வந்து 20,000 வரும். ஸோ நம்ம ஊர் காசுக்கு 400 ரூபாய் வரும். ஒன்ஸ் வாங்கினா 2 டைம்ஸாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். மந்த்லி ஒரு 3 or 4 டைம்ஸ் வாங்குவோம். ஸோ இந்த ஃபிஷ்ஷில் தான் என் மாமி பண்ணுற ஸ்டைலில் வறுத்து அரைச்ச ஃபிஷ் கறியும், உமா பண்ணுற ஸ்டைலில் ஃபிஷ் ரோஸ்ட்டும் வைக்க போகிறேன். இந்த ஃபிஷ்ஷில் இந்த மாதிரி ஸ்லிப்பரியாக இல்லைன்னா கிளிட்டரியாக இருக்கிற பீசஸ் அண்ட் போனோடி இருக்கிற பீசஸ் எல்லாமே வந்து கறிக்காக நான் ஒதுக்கிடுவேன். நல்ல பீஸை மட்டும் ஃப்ரை இல்லைன்னா ரோஸ்ட்டுக்காக எடுத்து வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி தேவையான ஃபிஷ் எடுத்துகிட்டு ரிமைனிங் எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுடுவோம். இப்போ ரோஸ்ட்டுக்காக ஃபிஷ்ஷை வந்து ரெடி பண்ணிடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், சால்ட், ஆயில், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். 1/2 ஹவருக்கு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன்.
அண்ட் அவகாடோவை வந்து இந்த மாதிரி ஈஸியாக பீல் பண்ணலாம். இதை கட் பண்ணி லைட்டாக சுகர் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் ஆட் பண்ணாமலும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலுமே இந்த ஃப்ரூட்டோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறிக்காக கோகோனட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் ஸ்டைலில் ஆஃப்ரிக்கன் வந்து கோகோனட் துருவிட்டு இருக்காங்க. இந்த வேர்ல்டுலேயே கோகோனட் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணுறது வந்து நம்ம இந்தியன்ஸாக மட்டும்தான் இருப்போம்னு நினைக்கிறேன். அண்ட் மேக்ஸிமம் கோகோனட் வந்து நம்ம இந்தியாவில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இப்போ ஆஃப்ரிக்கன்ஸும் வந்து இந்தியன்ஸால் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். ஆக்சுவலாக யூஜியில் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கோகோனட் வந்து ஜஸ்ட் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருப்பாங்க. யூஸ் பண்ணுற டைமில் மட்டும் எடுத்து பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. பட் சில பேர் வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணியே வச்சுருவாங்க. அதில் நானும் ஒருத்தி. இப்போது ஃபிஷ் கறிக்கான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடுவோம். ஷாலட்னு சொல்கிற ஸ்மால் ஆனியன்ஸ் இந்த பேண்டமிக் டைமில் எவ்வளோ தூரம் ஃபுட்டில் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் ரொம்பவே நல்லது. இம்யூனிட்டி பில்ட் பண்ணும். அண்ட் நம்ம பாடியில் சுகர், ப்ரீத்திங் இஷ்யூஸ், கோல்ட், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி இருக்க எல்லாத்துக்குமே ஷாலட்டோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். 2 days once வந்து 2 ஸ்மால் ஆனியன்ஸ் எடுத்து வாயில் போட்டு வாயை க்ளோஸ் பண்ணி நல்லா சீவ் பண்ணிவிட்டு நோஸ் வழியாக நம்ம வந்து சுவாசம் விட்டோம்னா கோல்ட், காஃப் இந்த கொரோனா டைமில் எல்லா இன்ஃபெக்ஷன்ஸ்க்குமே ஒரு சொல்யூஷன் தரும். இப்போது பேனில் வந்து 1 கப்புக்கு கோகோனட், 10 to 15 ஷாலட்ஸ், கரி லீவ்ஸ், 1 டீஸ்பூன் பெப்பர்கார்ன், லைட்டாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது ஸ்டார்ட் ஆகிற டைமில் இன்னொரு பேனில் ஆயில் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷஸை வந்து ஹாஃப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஆல்ரெடி நான் சொன்னது போல் இன்னைக்கு வந்து என்னோட மாமி ஸ்டைலில் வறுத்த அரப்பு தான் பண்ண போகிறோம். இது வந்து எங்கள் ஊரில் வறுத்த அரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து வறுத்த மீன் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ரெட் சில்லியும் சில பேர் போடுவாங்க. பட் நான் வந்து பவுடர்ஸாக ஆட் பண்ணுறதுனால அதெல்லாம் போடலை. அண்ட் நல்ல பேர்ன் ஆகிடாமல் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். பட் என் அம்மா வந்து இந்த ஃபிஷ் ரோஸ்ட் வைக்கும்போது ஃப்ரை பண்ணாமல் அப்படியே ரோஸ்ட்டில் போட்டு அதை வந்து குக் பண்ணி எடுத்துருவாங்க. நான் வந்து யூஸ்வலாக நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது நார்மலாக வந்து அப்படியே போடாமல் லைட்டாக ஹாஃப் ஃப்ரை பண்ணி நம்ம போட்டோம்னா அந்த ரோஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரோஸ்ட்டுக்காக நான் ஹாஃப் லெமன் சைஸ்க்கு டேமரிண்ட் எடுத்து வாட்டரில் சோக் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது கோகோனட் வந்து சூப்பராக ரெடி ஆயாச்சு. பர்னரை ஆஃப் பண்ணிவிட்டு மசாலாஸ் போட்டுடலாம். 3 tablespoon பெருஞ்சீரகத்தூள், 1.5 tablespoon மல்லித்தூள், 1/2 tablespoon சில்லித்தூள், 1/2 teaspoon மஞ்சள் தூள் போட்டு ஸ்டார்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்சர்ஸ் வந்து கூல் ஆனதும் ஒரு லெமன் சைஸ்க்கு டேமரின் போட்டு நல்ல ஸ்மூத் பேஸ்டாக வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபிஷ் கறி வந்து ரெடி பண்ணிடலாம். பேனில் பிளெண்ட் பண்ண பேஸ்ட் அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் வாட்டர் ரெண்டர் ஜார்லேயே போட்டு ஷஃபிள் பண்ணி ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வெஜ்ஜிஸ் போட்டுடலாம். நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 tomato, 4 லேடிஸ் ஃபிங்கர், 4 garlic அண்ட் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலாக சால்ட் பார்த்துட்டு வெந்தயம் அண்ட் கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிடலாம். என்னோட மாமி பார்த்தீங்கன்னா கார்லிக் அண்ட் லேடி ஃபிங்கர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆல்ரெடி சொன்னது தான், இப்போவும் கொரோனா டைமில் வந்து கார்லிக் ஷாலட்ஸ் அதிகமாக ஃபுட்டில் சேர்த்துக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வறுத்த அரப்பில் வந்து கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். எந்த சேஞ்சும் பெருசாக தெரியாது. இந்த மாதிரி தான் என்னோட மாமி வந்து ஃபிஷ் கறி வைப்பாங்க. அதாவது இந்த வறுத்த அரப்பு அப்படின்னு சொல்கிறது வைப்பாங்க. அதே தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும். இதுவே என் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து வெந்தயம் கரி லீவ்ஸ் போட்டு தாளிச்சிட்டு பிளெண்ட் பண்ண பேஸ்ட்டை ஆட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா பிளெண்ட் பண்ண பேஸ்ட்டில் கறியை ரெடி பண்ணி லாஸ்ட்டாக டெம்பரிங்காக சின்ன ஃப்ரைங் பேனில் வந்து மசாலா, ஸ்மால் ஆனியன், கரி லீவ்ஸ் இந்த மாதிரி போட்டு தாளிச்சிட்டு ரெடி பண்ண ஃபிஷ் கறியில் ஒரு மிக்ஸ் போடுவாங்க. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும்.
அண்ட் கறி வந்து 1/4 பாயில் ஆகி வெஜ்ஜிஸ் எல்லாமே நல்லா குக் ஆனதும் ஃபிஷ் போட்டுடலாம். சில பேர் வந்து ஸ்டார்டிங்லேயே ஃபிஷ் போடுறாங்க. பட் அப்படி இந்த ஃபிஷ்ஷை நான் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் எல்லாமே வந்து பொடிஞ்சிரும். இனி இதை கொஞ்சம் நேரம் பாயிலுக்கு விட்டு கறியை ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கம் ஃபிஷ் ஹாஃப் ஃப்ரை ஆயாச்சு. ஸோ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இன்னொரு சைடில் ரோஸ்ட்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஒரு பேனில் ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஸ்டர்ட் சீட், கரி லீவ்ஸ், 3 பெரிய ஆனியன்ஸ், 2 க்ரீன் சில்லிஸ் போட்டு சால்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனியன் டிரான்ஸ்பரண்ட்டில் சேஞ்ச் ஆனதும் 1.5 டொமேட்டோ போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ டேமரின் வாட்டர் ஒரு லேடலுக்கு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மசாலாஸும் போட்டுடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி தூள், உங்கள் ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி தூள் போட்டுக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலி 1/2 கப் வாட்டரும் ஆட் பண்ணி பாயிலுக்கு விட்டுடலாம். ஃப்ரை பண்ணாமல் ஃபிஷ் போட்டிங்கன்னா கொஞ்சம் பாயில் ஆகிறதுக்காக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஃப்ரைட் ஃபிஷ் போட்டனால இந்த வாட்டரே போதுமாக இருந்தது. அண்ட் ஃபைனலி கரி லீவ்ஸ் அண்ட் கோரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். செம டேஸ்டியான நம்ம நைல் பர்ச்சி ஃபிஷ் ரோஸ்டும் ரெடி ஆயாச்சு. இப்போது லஞ்ச்க்கான எல்லா டிஷ்ஷுமே வந்து ரெடி ஆயாச்சு. அண்ட் அகைன் நம்ம இப்போ ஃபிஷ் டேங்குக்கு வருவோம். இங்கேயும் சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து அரேஞ்ச் பண்ணிடுவோம். நார்மலாக வாட்டர் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த ஃபிஷ் ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலே மேக்ஸிமம் டேஸ்க்கு வந்து ஃபிஷ் டேங்க் வந்து அழுக்காகாமல் பார்த்துருக்கலாம். இந்த டேங்கில் 1/4 லெவலுக்கு வந்து ஃபிஷ்ஷோட ஓல்ட் வாட்டரும் ஆட் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 48 ஹவர்ஸ் இல்லைன்னா வந்து ஒரு 3 டேஸ் அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். நாங்கள் இப்போ இருக்கிற ஏரியாவில் வந்து இந்த மாதிரி தான் வாட்டர் வந்து எடுத்த உடனே கிளியராக இருக்காது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து கிளியர் ஆகும். பட் பழைய வீட்டில் இந்த மாதிரி இல்லை, பயங்கர கிறிஸ்டல் கிளியரில் வாட்டர் இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபையரில் ஒரு கேப், ஓஷியன்ஸ் ஃப்ரீ லிக்யூர்ல வந்து ஒரு கேப் ஆட் பண்ணியிருக்கேன். And finally ஓல்ட் வாட்டரை ஒன்ஸ் மோர் வந்து ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிடலாம்.
வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டான நியூ அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, stay safe, take care, tata and see you by Shah Smart Culps.